ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மருத்துவம் குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருந்தா அந்த சளியை எடுக்கிறதுக்கான மருத்துவம். அதுக்கு ஒரு முக்கியமான மருந்தாக நம்ம கரும்பை பயன்படுத்துகிறோம். இந்த கரும்பு எந்த கரும்புனாலும் பரவாயில்ல, இது வெள்ளை கரும்பு, ஆழக்கரும்புனாலும் பரவாயில்ல, தீங்கரும்புனாலும் பரவாயில்ல, எந்த கரும்பாக இருந்தாலும் இதை நம்ம அந்த சாறு எடுத்து இதை பயன்படுத்துகிறோம். கரும்புன்னு எதுக்கு பேர் வந்துன்னா, இதை கரும்பி சாப்பிட்றதால தான் இதுக்கு பேர் கரும்புன்னு வந்திருக்கு. இந்த கரும்பை பல வகையில் சாப்பிட்லாம். இந்த கிராமப்புறங்களில் நெருப்பு வச்சு கரும்பை வெட்டும்போது தீயில் வெந்து போய் நிற்கும். அந்த கரும்பை பாதி கரும்பு வெந்து வேகாமல் இருக்கும். அதை எடுத்து கடித்து சாப்பிட்டு கொஞ்சோண்டு இந்த தூதுவளையை சாப்பிட்டோம்னா சளி போயிடும். அந்த முறையை பயன்படுத்தி நம்ம மருத்துவம் செய்கிறோம். அதுக்கு தூதுவளை, இது இலை முழுவதும் முள்ளாக தான் இருக்கும். இந்த தூதுவளை எல்லா பக்கமும் முள் இருக்கும். அதனால் இதை பறிக்கும்போது ரொம்ப கவனம் தேவை. இதை நேரடியாக சாப்பிடவும் முடியாது. ஏன்னா நான் மேலேயும் முள், கீழேயும் முள், அடியிலையும் முள் இருக்கும், மேலேயும் முள் இருக்கும். அதனால் நம்ம நேராக வாயில் வச்சோம்னா நாக்கில் குத்திடும். அதனால் தூதுவளையை சாராக எடுத்து சாப்பிடணும். இல்லைனா இதை வேற ஒரு முறை இருக்குது, அந்த முறையில் இதை பயன்படுத்தி அப்படியே நேரடியாக சூப்பு மாதிரி இதனுடைய சாரை எடுக்கிற அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டா தான் இது நல்லது. இந்த தூதுவளையை குழந்தைகளுக்கு ஒரு 3 இலை எடுத்து நம்ம அந்த 3 இலையை சாறு எடுத்து தேனில் கலந்து கொடுத்துட்டு வந்தோம்னா நிறைய நன்மை செய்யும். தூதுவளை நெஞ்சு சளி இல்லாமாக்கும், ரத்த குழாயில் சளி இல்லாமாக்கும், உடலில் எந்த பாகத்தில் சளி இருந்தாலும் வெளியேற்றக்கூடியது. தூதுவளை இலையை அரைச்சி தொண்டையில் போட்டோம்னாலே அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா தூதுவளை சாப்பிட சாப்பிட குரல் வளம் கூடும். குரல் வளம் கூடணும்னா தூதுவளை சாறை நம்ம அந்த சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம். தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்லாம். தூதுவளையை அரைச்சி தோசை மாவில் ஊற்றி சாப்பிட்லாம். இந்த முறையிலெல்லாம் சாப்பிட்டோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமாக தூதுவளையில் சாப்பிட்றதால சளி குறையும். சளி குறைஞ்சதுன்னா அந்த பிள்ளைங்கள் சாப்பிட தூண்டும். இல்லைனா சளி இருந்தால் அந்த குழந்தையால் சாப்பிட முடியாது, வாந்தி வரும். வாந்தி சளி கழுத்து மட்டும் இருந்தால் அந்த சத்தம் தான் வரும், கொத்து கொத்துன்னு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துச்சுன்னா அந்த சளி இருக்கும். சளி இருந்தால் எதை கொடுத்தாலும் குழந்தை வாந்தி எடுத்துடும். பால் கொடுத்தீங்கன்னா வாந்தி எடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வயிறு நிறைய சளி இருக்கும்போது உள்ள எந்த ஒரு மருந்தையும் அனுமதிக்காது. அப்போ அந்த சளி எடுக்கணும்னா அந்த சளிக்கான மருத்துவத்தை செய்யணும். அந்த சளிக்கு எடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு தூதுவளைக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சுக்கு, இந்த சுக்கை ஏன் பயன்படுத்துகிறோம்னா அது சளியை நொறுக்கக்கூடியது, உள்ள பசியை தூண்டக்கூடியது. இஞ்சி காஞ்சி போயிட்டா சுக்கு, இஞ்சி காஞ்சி போடுறது தான் சுக்கு. அதனால தான் அது பச்சையாக இருக்கும்போது இஞ்சி, காஞ்சி போயிட்டா சுக்கு. இந்த சுக்கை தோலில் இருக்க இந்த மேலே உள்ள தோலை மெதுவாக நீக்கி எடுத்துடணும். அந்த தோலை நீக்கிட்டு தான் இதை பயன்படுத்தணும். சுக்கை தோலை நீக்கி பயன்படுத்தினா இது அற்புதமாக வேலை செய்யும். சுக்கை சாதாரணமாக எல்லா வகை மருந்துலையும் சேர்க்கலாம். சுக்கு நிறைய மருத்துவ பயனில் எந்த மருந்தில் சேர்த்தாலும் அது தப்பு வராது. நல்ல பசியை தூண்டும், வாயுவை வெளியேற்றும், உடலில் உள்ள எல்லா பாகத்தையும் சரி பண்ணும். சளியை நொறுக்கக்கூடிய சுக்கு நூறாக நொறுக்கக்கூடியதால் தான் இதுக்கு பேர் சுக்கு. இது உள்ள கிருமிகளையும் அழிக்க வல்லது, குடல் புழுவில் உள்ள கிருமிகளையும் அழிக்க வல்லது. இந்த சுக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். அதோடு சேர்ந்து நம்ம மிளகு 7 மிளகு இருந்தால் எந்த ஒரு இடத்துக்கும் நம்ம போய் வரலாம். எதிரி வீட்டுக்கும் போய் வரலான்னா அந்த வீட்டில் நமக்கு தெரியாமல் நமக்கு ஏதாவது குழம்புல ஏதோ ஸ்லோ பாய்சன் மாதிரி ஏதோ ஒரு இது வச்சுருந்தாலும் அந்த ஸ்லோ பாய்சனை நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றக்கூடியதில் மிளகு ஒரு சிறந்த மருந்து. அதனால தான் மறைமுகமாக எப்பயுமே பாக்கெட்டில் ஒரு 10 மிளகு வச்சுருந்தா பகையின் வீட்டுக்கும் போகலான்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மிளகை வாயில் போட்டு ஒரு வெத்தலையோடு சேர்த்து மென்று சாப்பிட்டாங்கன்னா அவங்க எது நமக்கு தவறு செஞ்சுருந்தாலும் அந்த இதை அந்த உணவில் உள்ள அந்த ஸ்லோ பாய்சன் சொல்கிற கொஞ்சம் கொஞ்சமாக கொள்கிற விஷத்தன்மை உள்ள அந்த எந்த ஒரு உணவாக இருந்தாலும், இல்லை உணவில் கெட்டுப்போய் அந்த உணவு கெட்டுப்போய் ஃபுட் பாய்சன் சொல்கிறோம், அந்த உணவு கெட்டுப்போன உணவு விஷ உணவாக மாறி இருந்தாலும் அந்த விஷ உணவை வெளியேற்றுறதுல மிளகு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். மிளகு இருந்தாலே ஒன்றும் பயம் தேவையில்லை. மிளகு இருந்தால் எந்த ஊர்லேயும் போய் தண்ணி குடிக்கலாம். எவ்வளவு மோசமான தண்ணியவும் வெளியேற்றக்கூடியது, அந்த தண்ணியை அப்படியே கட்டுப்படுத்தக்கூடியது, தலையிலிருந்து நேராக வர நீரை கூட நிறுத்தக்கூடியது இந்த மிளகு. மிளகு மென்று சாப்பிட்ணுன்றதில்ல, வாயில் ஒதுக்குனாலே மிளகு அந்த சளியை கட்டுப்படுத்தக்கூடியது. அதோடு சேர்ந்து மிளகு, சுக்கு, கரும்பு. இந்த கரும்பு சாறு ஏன் சேர்க்குறோம்னா கரும்பில் உள்ள சர்க்கரையினுடைய சாறு உள்ளுக்கு போக போக குழந்தைகள் விரும்பி சாப்பிடும். குழந்தைங்கள் எதை விரும்பி சாப்பிடுதோ அதை தான் நம்ம மருந்தாக செய்யணும். அதனால தான் எந்த ஒரு மருந்து கொடுத்தாலும் அதில் ஒரு தேனோ அல்லது வெல்லமோ கரும்பு சாறோ கலந்து கொடுத்துட்டா அந்த மருந்தை விரும்பி சாப்பிடுவோம்.
அதனால தான் நம்ம இன்றைக்கி மருத்துவமனையில் போய் பாருங்கள், சப்பி சாப்பிட்ற முட்டாய் மாத்திரன்னுவாங்க. சப்பி சாப்பிட்டா நடுவில் கசப்பு இருக்கும், நம்ம பாதியிலேயே அதை முழுங்கிடுவோம். அந்த மனிதர்களுக்கு அந்த எண்ணம் போல் இருக்கணும், அந்த இனிப்பு முட்டாய் மாதிரி இருக்கணும்னு சொல்லி மருந்தை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாருக்குமே சர்க்கரை நோயின்னு சொல்லி பயந்துட்டு அந்த இனிப்பு சுவை உள்ள மாத்திரைகளை பூரா நிறுத்திட்டாங்க. இனிப்பு சுவை மாத்திரை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இனிப்பு சாப்பிட்டா அதிக அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கும். சர்க்கரை சத்து, அந்த சர்க்கரை வந்து நம்ம உடம்புல இல்லைன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியே இருக்காது. சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னு யாருமே சர்க்கரையை சாப்பிடாம இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சளியினுடைய தொல்லையிலிருந்து விடுபடணும்னா இந்த சளிக்கு வந்து தூதுவளை இலையை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த தூதுவளை இலையை வந்து இந்த முள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உள்ளே போய் அறுத்து எடுக்கக்கூடியது இந்த சளியை. இந்த தூதுவளையை பயன்படுத்தி இப்போ மருந்தை நம்ம தயாரிக்க போகிறோம். இந்த கரும்பை வந்து இப்போ சாராக எடுத்து வச்சுருக்கோம். இந்த கரும்பு சாறை பயன்படுத்த போகிறோம். கரும்பு சாறை ஏன் எடுத்துருக்கோம், கரும்பை நேரடியாக வாட்டணும்னா அது அடுப்பில் தான் வாட்டணும். அடுப்பில் வாட்டாமல் இந்த சாராக எடுத்து இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை வந்து முதல்ல அடுப்பில் வச்சு காய்ச்சணும். அடுப்பில் வச்சு காய்ச்சறதுக்கான இப்போ மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். கரும்பு சாறை எதுக்கு காய்ச்சணும் அப்படின்னா, அந்த கரும்பினுடைய சாறில் உள்ள அந்த நீர்ச்சத்தை குறைக்கணும். அந்த நீர்ச்சத்தை குறைக்கும் போது அது சர்க்கரையாக மாறும், சர்க்கரை பாகாக மாறும். அந்த சர்க்கரை பாகு எதுக்குன்னா, நம்ம நேரடியாக கரும்பு சாறு குடித்தோம்னா அந்த சர்க்கரை பாகு கிடைக்காது. அந்த சர்க்கரை பாகை ஆக்கிறதுக்காக வேண்டி தான் கொஞ்சமாக வந்து நம்ம அடுப்பில் வந்து காய்ச்சிரும். இந்த அடுப்பில் காய்ச்சும் போதே வந்து இந்த மிளகுத்தூள் ஒரு 7 மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். 7 மிளகு அளவுக்கு அந்த மிளகுத்தூளை எடுத்து அதோடு சேர்த்து காய்ச்சணும். அந்த காய்ச்சும் போது அந்த கரும்பு சாறு சுண்ட சுண்ட அந்த கரும்பு சாரோட சேர்ந்த மிளகும் வந்து நல்லா வந்து அதனுடைய முழு மருத்துவ பலனையும் கொடுக்கும். அதோடு சேர்ந்து சுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம எடுத்து பொடி செஞ்சு வச்சுருந்து ஸ்பூனில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு அந்த சுக்குனுடைய தூள்களை நம்ம சேர்த்து அந்த கரும்பு சாரோட சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சிக்கிட்டே வரும்போது நல்ல பதமாக வர வரைக்கும் இதை காய்ச்சணும். இது காய்ச்சிக்கிட்டு இருந்து நல்ல அந்த எடுத்து பார்த்தோம்னா அந்த கையில் பிசு பிசுப்பாக ஒட்டும். அந்த நிலையை வர வரைக்கும் காய்ச்சணும். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தூதுவளை இலையில இருந்து இலையை எடுத்து அதில் போடணும். ஏன்னா அப்போ தான் அதனுடைய முழு சூட்டில் அதனுடைய சாறு இறக்கும். நம்ம தூதுவளையை அரைக்க தேவையில்லை. ஏன் அரைக்க தேவையில்லை, நம்ம தூதுவளையை மெதுவாக எடுத்துக்கிறலாம். சாப்பிட போகும்போது அந்த தூதுவளை இலையை எடுத்து போட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். ஏன்னா அதனுடைய சாறு மட்டும் வெந்து இறங்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரைச்சி அதில் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நேராக தூதுவளையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த கரும்பு சாரோட சேர்ந்து இது காஞ்சிட்டு வரும்போது இதை தூதுவளை இலையை நேரடியாக போட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். தூதுவளை இலையை எடுத்துட்டோம்னா அதில் உள்ள முள் எல்லாமே நேராக அப்படியே இலையோடு வந்துடும். ஆனால் அதனுடைய முழுனுடைய மருத்துவ பலனும் கரும்பு சாருக்குள்ளே இறங்கிரும். அப்போது குழந்தைகளுக்கு நெஞ்சு சளியோ அல்லது குடலுக்குள்ளே இருக்க சளியோ அல்லது கழுத்து மட்டும் இருக்கும் சளி அதிகமாக இருந்தாலே யோசிக்கிற திறமை போயிடும். எதையுமே யோசிக்காது, பள்ளிக்கூடம் போக முடியாது, சளி காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இந்த சளி காய்ச்சல் வந்துடும். சளி காய்ச்சல் வந்ததுன்னா குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படும். குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களும் குழந்தைங்களுக்கு சம்மந்தம். இந்த கரும்பு சாறு கொதி வரும்பொழுது இந்த இலையை நம்ம தூதுவளை இலையை ஒரு 10 இலை வரைக்கும் போடலாம். 10 இலை வரைக்கும் நம்ம அதில் போட்டு அந்த முள் எல்லாமே இருக்கட்டும், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம முள்ளோட சாப்பிட போகிறதும் கிடையாது. மீண்டும் நம்ம அதை காய்ச்சி எடுக்கும்போது வடிகட்டி எடுத்துக்கிறலாம். வடிகட்டி எடுத்தோம்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த கரும்பு சாறு வந்து நல்லா கொஞ்சம் சுண்ட காயணும். சுண்ட காய்ஞ்சாதான் அதனுடைய சாறு பாகாகும் நிலை. அந்த நிலை வரும்பொழுது அந்த கரும்பு சாறில் வந்து இந்த தூதுவளையினுடைய இலையினுடைய சாரம் இறங்கியிருக்கும். அந்த சாறை எடுத்து நம்ம மெதுவாக குடிச்சிட்டு வந்தோம்னா எவ்வளவு சளியாக இருந்தாலும் சுகமாக வந்து அந்த சளியை வெளியேற்றும். அது மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். வாந்தி வராது. வாந்தி எடுக்கிற குழந்தைங்களுக்கும் இது போக போக அந்த வாந்தியே வந்தாலும் அது கஷ்டம் இருக்காது. ஏன்னா சளி மட்டும்தான் வரும், வேற நம்ம குடலை பிரட்டாது. தூதுவளை இலையினுடைய சாறு அந்த மாதிரி வேலை செய்யும். நம்ம சேர்த்துருக்க சுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த சளியினுடைய கட்டித்தன்மையை நொறுக்க ஆரம்பிச்சிடும். மிளகும் வந்து அதனுடைய தன்மை அந்த தண்ணியாக உள்ள சளிகளை ஃபுல்லாக கட்டியாக சேர்த்து அது மொத்தமாக ஆக்கி மலத்தின் வழியாக வெளியேற்றும். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கறதுல எந்த ஒரு பயமும் தேவையில்லை. குழந்தைங்க வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு குடித்தா போதும். பெரியவங்களாக இருந்தால் 200 மில்லி அளவுக்கு குடிக்கணும். 300 மில்லி அளவுக்கு கரும்பு சாறு ஊற்றினா தான் அது 200 மில்லி அளவுக்கு கிடைக்கும். அதனால் 300 மில்லியில் 100 மில்லி அளவுக்கு வற்றினா போதும். அந்த சுண்டை காய்ச்சினாலே போதும். பெரியவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 60 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, எதுவாக இருக்குது. இது வந்து கரும்பில் வந்து சர்க்கரை நோய் இருக்குன்றதெல்லாம் இல்லை.
யார் வேணாலும் சாப்பிடலாம். எந்த ஒரு சர்க்கரை நோயாக இருந்தாலும் பயப்பட தேவையில்லை. சளியை வெளியே எடுக்காம அவங்களால நிம்மதியாக சாப்பிட முடியாது. ரத்தம் குறைஞ்சு போகும். ரத்தம் குறைஞ்சு போச்சுன்னா அவங்க உடல் வந்து ரொம்ப பாதிப்பாயிடும். அந்த உடல் பாதிப்பாயிடுச்சுனாலே ரொம்ப கஷ்டம். அவங்களால சாப்பிட முடியாது. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த சளியை வந்து வெளியேற்றும். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, அந்த நிலையில் இருக்கிறவங்கள அப்படியே விட்டுடுறாங்க நிறைய பேர். அவங்க வந்து சளி அடைச்சி துரும்பாயிடுறாங்க. டிபி நோய் வந்துடுது. காச நோயினால் அவங்களால அவதிப்பட்டு மருந்தே சாப்பிட்டு அவங்களுக்கு குடல் வெந்து போயிடுது. குடல் வெந்து போய் உடல் உருக்கி போயிடுது. குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா விலா எலும்பு வரிசையாக தெரியும். விலா எலும்பு வரிசையாக தெரிகிற குழந்தைக்கு கூட இதை நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அற்புதமாக வேலை செய்யும். இந்த கரும்பு சாறானது வந்து இப்போ வந்து இந்த பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. நல்ல ஒரு மணத்தோடும் இருக்குது. ஏன்னா இந்த தூதுவளை போட்டு இது காய்ச்சினதால், இந்த தூதுவளையினுடைய முழு அதனுடைய ரசமும் இறங்கினதால் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். இந்த தூதுவளைச்சாறு கரும்புச்சாறை சேர்த்து நம்ம கொடுக்க குழந்தைகளுக்கு உள்ள சளியும் பெரியவர்களுக்கு உள்ள சளியும் வெளியே வந்து அவங்க நல்வாழ்வு வாழ்வாங்கன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது ஜி தமிழ் நேயர் ஆன ஒரு பெண்மணி திண்டுக்கல்லில் இருந்து மகாலட்சுமி என்பவர் நம் நிலையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக ஏப்பம் வந்து கொண்டே இருக்கிறதாம். பல மருத்துவர்களை பார்த்தும் இந்த ஏப்பம் சரியாகவில்லை என்றும் நமக்கு எழுதியுள்ளார். இவர் கடந்த 1.5 வருடமாக நமது ஜி தமிழை பார்த்து வருகிறார்கள். ஆனால் இந்த ஏப்பத்திற்கான மருந்தை தயாரிக்கும் அன்று இவர்கள் கவனிக்கவில்லையோ அல்லது வெளியே சென்று விட்டார்களோ தெரியவில்லை. ஆனால் ஏப்பம் அதிகமாக வருவதால் குடலில் புண் இருக்கும். புண் என்றால் அல்சர் என்று சொல்லுவோம். இந்த அல்சர் இருந்தால் சீக்கிரத்தில் அந்த அல்சர் சரியாகாது. இந்த அல்சர் என்னும் குடல் புண்ணுக்கு மணத்தக்காளி கீரை சூப்பு சாப்பிடலாம். முருங்கை இலை சாறு தினமும் 3 நாட்கள் குடிக்க அந்த குடல் புண் தானாக ஆறும். அல்லது மணத்தக்காளி சூப்பு வைத்து சாப்பிட சிறிதாக குடல் புண் ஆற அந்த ஏப்பமும் குறையும். ஏப்பம் வராமல் இருக்க ஓமம் 50 கிராம், சுக்கு 10 கிராம், பனை வெல்லம் 100 கிராம் இதை ஒன்றாக இடித்து நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வைத்து தினமும் அதில் ஒரு உருண்டை சாப்பிட்டு வர அந்த ஏப்பமானது நிவர்த்தியாகும். இது இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த தொலைக்காட்சியை பார்க்கும் ஜி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இதில் யார் யாருக்கு ஏப்பம் வருகிறதோ அவர்கள் இந்த மருந்தை பயன்படுத்தி நலன் பெற வேண்டுகிறேன். இத்துடன் இந்த கடிதத்தை முடிக்காமல் அவர்கள் வேண்டி எழுதி கொண்டுள்ளார். அவளுடைய பெண்ணிற்கு உதட்டின் மேல் மீசை போல் முடி முளைத்துள்ளதாம். இதை போக்க முடியாமல் அவதிப்படுகிறார்கள். இந்த மீசையை பெண் மீசை என்பார்கள். இதற்கு குப்பமேனி இலையும் மஞ்சளையும் அரைத்து இரவு முழுவதும் அதை தடவிட்டு காலையில் கழுவி வர சில நாட்களில் அந்த ரோமங்கள் உதிர்ந்து பெண் மீசை இல்லாமல் முகம் அழகாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த முறையை பயன்படுத்தி இந்த ரோமத்தை அகற்றுவது சுலபமாக இருக்கும். அதனால் இந்த மருந்தை நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த இந்த கடிதம் அனுப்பிய நேயருடைய மகளுக்கு ஜன்னி வருகிறதாம். ஜன்னி என்றால் வலிப்பு நோய். பேர் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஏனென்றால் பெண்மணி அல்லவா, அவர்களுக்கு திருமண வயதில் இப்பொழுது இருக்கிறார்கள். ஊர் மட்டும் திருப்பூர் என்று எழுதியுள்ளார்கள். இந்த குழந்தைக்கு வந்த ஜன்னியானது வலிப்பு நோய். இந்த வலிப்பு நோய் சரியாக புளியம்பிரண்டை கிழங்கு, இது கிராமப்புறங்களிலும் அல்லது மலையோர பகுதிகளிலும் கிடைக்கும். இந்த புளியம்பிரண்டை கிழங்கை 10 கிராம் அளவுக்கு எடுத்து அதனுடன் 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 20 கிராம் அளவுக்கு சீரகமும் வெத்தலை 3 இவைகளை சேர்த்து அரைத்து கொடுத்து வர இந்த வலிப்பு நோய் தீரும். இந்த புளியம்பிரண்டை கிழங்கு கொடியாக இருக்கும். மேலே அது பிரண்டையை போல் இருக்காது. மேலே 3 இலைகள் இருக்கும். சிவந்த பழம் இருக்கும். கீழே பார்த்தால் பூமிக்கு கீழே நாம் மரவள்ளி கிழங்கு போல் பெரியதாக இருக்கும். ஒரு கிழங்கு
அரை கிலோ முதல் 1 கிலோ வரை பெரியதாக இருக்கும். இதில் நாம் 10 கிராம் எடுத்து பயன்படுத்தினால் போதும். இந்த 10 கிராம் அளவுக்கு இந்த புளியம்பரண்டை கிழங்கை 3 நாளைக்கு ஒரு முறை கொடுத்து வர 1 மாதத்திற்குள் இந்த வலிப்பு என்பது மாறும். அல்லது மாறாக உங்களுக்கு அந்த கிழங்கு கிடைக்கவில்லை என்றால் எட்டி குச்சி, எட்டி பழுத்தால் என்ன, ஈயார் வாழ்ந்தால் என்ன என்று ஔவை கூறிய அந்த எட்டி குச்சியை பொடி பொடியாக வெட்டி அதில் நூல் சுற்றி கையில் காப்பு சுற்றுவது போல் கையில் மாட்டிக்கொண்டு இருந்தாலோ அல்லது காது ஓட்டைகளில் அந்த குச்சிகளை காது துளையில் மாட்டி வந்தாலோ அந்த வலிப்பு நோய் தன்னாக சிறிது சிறிதாக மாறும். இப்படித்தான் இந்த வலிப்பு நோயை மாற்ற முடியும். வேறு இந்த வலிப்பு நோய்க்கான சிறந்த மருந்து வேறு எதுவும் இல்லை. இந்த புளியம்பரண்டை கிழங்கு கிடைத்தால் அரிது, ஆனால் அது கிடைப்பதும் அரிதுதான். கிடைத்தால் அந்த குழந்தைக்கு சீக்கிரம் குணமாகும். இந்த புளியம்பரண்டை, சீரகம், வெங்காயம், வெத்தலை இவைகளை அரைத்து உள்ளுக்கு கொடுக்க அந்த வலிப்பு நோய் தன்னால் தீரும். இந்த குழந்தைக்கு மட்டுமல்ல, எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் குறைந்தது 100 மில்லி தண்ணீரில் இதை கலந்து அதில் 50 மில்லி அளவுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைகளாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு அதே மருந்தில் இருந்து கொடுத்து வர அந்த வலிப்பு நோய் தீரும். இந்த நேயர்கள் மட்டுமல்லாது உலகத்தில் உள்ள அனைத்து நேயர்களும் இந்த வலிப்பு நோயிலிருந்து சரிபட இந்த ஒரு மருந்து, அருமருந்து அல்லது எட்டி குச்சி என்றால் இது சிறு சிவன் கோயில்களிலும் அல்லது மலைப்பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும். இந்த எட்டி குச்சியை காதுகளில் துவாரமிட்டு அதில் மாட்டி வர சிறு குழந்தைகளுக்கு வலிப்பு என்பது வருவது நின்றுவிடும். பெரியவர்களுக்கு சிறிது நாட்கள் கழித்து இந்த வலிப்பு நோய் தீரும். இதை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம் நிலையத்திற்கு வந்த இந்த கடிதத்தில் ஆவடியை சேர்ந்த விசாலாட்சி என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு தூக்கமே வருவதில்லையாம். தூக்கம் வரவில்லை, ஒரு கை கால் இழுக்கிறதாம், காலில் கூச்சம் இருக்கிறதாம். கால் கூச்சம் மட்டுமல்லாது தூக்கமின்மையும் இல்லாது உடலில் வலிப்பு போல் கை கால் இழுக்கிறது என்று எழுதியுள்ளார்கள். இவர்கள் கடந்த 2 வருடமாக நமது தொலைக்காட்சி நிலையத்தை பார்த்து பல மருந்துகளை எழுதி வைத்துள்ளாராம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இவருக்கு இந்த நிலையில் இருக்கும் பல டாக்டர்களை பார்த்து விட்டார்களாம். பல மருத்துவர்களை பார்த்து ஊசியும் போட்டு உடலில் உள்ள எல்லா பாகங்களையும் ஸ்கேன் செய்து பார்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று எழுதியுள்ளார். இவருக்கு சத்து பற்றாக்குறை, இவருடைய உடலில் அதிக அளவு வெள்ளைப்பாடு வெளியேறி இருக்கும் அல்லது இவர் உதிரப்போக்கும் அதிகமாக சென்றிருக்கும். இதே போல் உள்ள பெண்களுக்கும் இந்த நிலைதான். யாராக இருந்தாலும் தூக்கமில்லை, கால் கூசுகிறது, பாதம் எரிகிறது என்றால் அவர்களுக்கு இரத்த சோகையும் இரத்த பற்றாக்குறையும் இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக இந்த மருந்தினை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நாக்கொட்டான் என்று சொல்வார்கள். இது மலைப்பகுதியில் கிடைக்கும் ஒரு காய். இந்த காயில் உள்ள புளியை கரைத்து அந்த புளியை பாத்திரத்தில் காய வைத்து சிறு சிறு மாத்திரைகளாக செய்து அந்த மாத்திரை ஒரு நாளைக்கு 1 என்று சாப்பிட்டு வர இந்த சத்து பற்றாக்குறை குறையும். அதுவும் அல்லாது சத்து பற்றாக்குறைக்கு நாம் பீட்ரூட்டில் நாம் ஒரு அல்வா போல் கிண்ட வேண்டும். பீட்ரூட் அல்வா என்றால் என்ன? பீட்ரூட்டை நன்றாக பொடி செய்து அதனுடன் சோற்றுக்கற்றாழை சம அளவு சேர்த்து சோற்றுக்கற்றாழையை 7 முறை கழுவி களைந்து இந்த பீட்ரூட்டுடன் சேர்த்து ஒன்றாக பாத்திரத்தில் சூடாக்கி அதனுடன் 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்க்க வேண்டும். இந்த பீட்ரூட்டு 100 மில்லி, சோத்துக்கற்றாழை 100 மில்லி, நெய் 100 மில்லி இந்த அளவில் அதை காய்ச்ச அது இரத்தம் போல் வரும். அதில் பனவெல்லம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்க அது லேகியமாக மாறும். இந்த லேகியத்தில் 1 ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டு வர
இரத்த சோகை மாறி அவர்களுக்கு இரத்த உற்பத்தியை கொடுக்கும். தூக்கத்தை சரிவரச் செய்யும். தூக்கம் இல்லாமை சரியாகும். கால் பாதம் எரிச்சல் அடங்கும். இவர்கள் நெல்லிக்கனியை தினமும் ஒன்று சாப்பிட்டு வர இந்த பாத வலிகளும் உடல் வலிகளும் மாறும். இந்த நெல்லிக்கனியை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஜூஸ் போல் செய்து அதை 12 மணி நேரம் சிறிதளவு சர்க்கரையோ அல்லது வெல்லத்தை சேர்த்து குடித்து வர இரத்தம் ஊறுவது கூடுதலாக இருந்து இரத்தம் உந்தி செல்லும். உடலில் இரத்தம் போகாத இடங்களில்தான் கண்டிப்பாக எரிச்சலும் வலிப்பும் ஏற்படும். பாத எரிச்சல் என்றால் இவர்கள் அதிகம் பிள்ளை பெற்றவர்களுக்குத்தான் பாத எரிச்சல் வரும். இப்பொழுது பிள்ளையே பெறாமல் பாதம் எரிகிறது என்றால் உணவு முறை சரியில்லை என்று அர்த்தம். உணவுகள் குறைவாக சாப்பிடுகிறார்கள் அல்லது சுட சுட சாப்பிட்டு 2 இட்லியோடு நிறுத்துகிறார்கள். நாம் உண்ணும் உணவு கண்டிப்பாக ஒரு வேளைக்கு 32 கவாலம் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டு வர உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து இந்த இரத்த சோகை தீரும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.